தந்தை, மைந்தன், தூய ஆவியாரின் திருப்பெயருக்கு புகழ்ச்சி உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற திருப்பெயராலே அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் சிறிய தியானத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். இந்த நாளுக்குரிய நற்செய்தி பகுதி யோவான் எழுதிய நற்செய்தி நூல் பிரிவு 6, திருமொழிகள் 1 முதல் 15 வரை. இயேசு கலிலேயா கடலை கடந்து மறுகரைக்கு சென்றார். அதற்கு திபேரிய கடல் என்று பெயர் உண்டு. உடல் நலம் மற்றோருக்கு அவர் செய்து வந்த அரும் அடையாளங்களை கண்டு மக்கள் பெருந்திரளாய் அவரை பின்தொடர்ந்தனர். இயேசு மலை மேல் ஏறி தம் சீடரோடு அமர்ந்தார். யூதருடைய பாஸ்கா விழா அண்மையில் நிகழவிருந்தது. இயேசு நிமிர்ந்து பார்த்து மக்கள் பெருந்திரளாய் அவரிடம் வருவதைக் கண்டு, இவர்கள் உண்பதற்கு நாம் எங்கிருந்து அப்பம் வாங்கலாம் என்று பிலிப்பிடம் கேட்டார். தாம் செய்ய போவதை அறிந்திருந்தும் அவரை சோதிப்பதற்காகவே இக்கேள்வியை கேட்டார். பிலிப்பு மறுமொழியாக, 200 தெனாரியத்துக்கு அப்பம் வாங்கினாலும் ஆளுக்கு ஒரு சிறு துண்டும் கிடைக்காதே என்றார். அவருடைய சீடருள் ஒருவரும் சீமோன் பேதுருவின் சகோதரருமான அந்திரேயா, இங்கே சிறுவன் ஒருவன் இருக்கிறான். அவனிடம் 5 வாற்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன. ஆனால் இத்தனை பேருக்கு இவை எப்படி போதும் என்றார். இயேசு மக்களை அமரச் செய்யுங்கள் என்றார். அப்பகுதி முழுதும் புல் தரையாய் இருந்தது. அமர்ந்திருந்த ஆண்களின் எண்ணிக்கை ஏறக்குறைய 5000. இயேசு அப்பங்களை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அமர்ந்திருந்தோருக்கு கொடுத்தார். அவ்வாறே மீன்களையும் பகிர்ந்தளித்தார். அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கிடைத்தது. அவர்கள் வயிறார உண்ட பின் ஒன்றும் வீணாகாதபடி எஞ்சிய துண்டுகளை சேர்த்து வையுங்கள் என்று தம் சீடரிடம் கூறினார். மக்கள் உண்ட பின் 5 வாற்கோதுமை அப்பங்களில் இருந்து எஞ்சிய துண்டுகளை சேர்த்து சீடர்கள் 12 கூடைகளில் நிரப்பினார்கள். இயேசு செய்த இந்த அரும் அடையாளத்தை கண்ட மக்கள், உலகிற்கு வரவிருந்த இறைவாக்கினர் உண்மையில் இவரே என்றார்கள். அவர்கள் வந்து தம்மை பிடித்துக் கொண்டு போய் அரசராக்கப் போகிறார் என்பதை உணர்ந்த இயேசு மீண்டும் தனியாய் மலைக்கு சென்றார் என்பதே. பிரியமானவர்களே, இந்த ஆண்டவர் செய்த அடையாளம் 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேருக்கும் மேலானவர்களுக்கு உணவளித்த இந்த நிகழ்வு 4 நற்செய்தி நூல்களிலும் வருகின்றது. மத்தேயு 4ஆம் பிரிவு திருமொழிகள் 13 to 21 வரை உள்ள பகுதிகளும் இருக்கிறது. மார்க்கு நற்செய்தி நூல் பிரிவு 6 30 to 44 திருமொழிகள் வரை இருக்கின்றது. அடுத்தது லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் பிரிவு 9 10 to 17 திருமொழிகள் வரை இருக்கிறது. அத்தோடு கூட இந்த யோவான் நற்செய்தி நூல் 6ஆம் பிரிவு 1 to 15 வரை உள்ள திருமொழிகளிலும் அடங்கி இருக்கிறது. இந்த யோவான் 6வது பிரிவினுடைய நோக்கம் என்னவென்றால், ஆண்டவர் உணவளித்து மக்களை வாழ வைக்கின்றார். 1 முதல் 15 திருமொழிகள் உடலுக்கு தேவையான உணவை ஆண்டவர் கொடுக்கின்றார். அது மட்டுமல்ல, 35 to 50வது திருமொழி வரை கடவுளுடைய வார்த்தை என்னும் உணவை மக்களுக்கு கொடுத்து வாழ்வளிக்கின்றார். அது மட்டுமல்ல, 51 to 55 வரை தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் திருவிருந்தாக கொடுத்து மக்களுக்கு ஆன்மீக வாழ்வை அளிக்கின்றார் என்கின்ற புரிந்து கொள்ளுதலின் அடிப்படையில் இந்த யோவான் 6வது பிரிவு எழுதப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, இன்றைக்குரிய பகுதி யோவான் 6ஆம் பிரிவு 1 to 15 வரையான இதே போன்று 5 அப்பம் 2 மீனை கொண்டு இத்தனை பேருக்கு உணவு கொடுத்து மீதியானவற்றை எடுத்தது போல, பழைய ஏற்பாட்டிலே 2 அரசர்கள் பிரிவு 4 42 43 44 திருமொழிகளை நாம் வாசித்தோம் என்றால், எலிசாவும் இதே போல உணவை அற்புதம் செய்து பெருக வைக்கின்றார். மீதியானவற்றை சேர்த்து வைக்கிறார்கள். இந்த நிகழ்வை மனதில் வைத்து இந்த யோவான் நற்செய்தி எழுதப்பட்டிருக்கலாம் இந்த பகுதி என்று சில அறிஞர்கள் கருதுகிறார்கள். சரி, இந்த யோவான் 6வது பிரிவிலே இதனுடைய நோக்கம் என்னவென்றால், மறைக்கப்பட்டதை வெளிக்கொண்டு வரப்பட்ட பகுதியாகவும், நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுளுடைய அரசை உலகிலே நிலைநாட்டுவதற்கு வந்தார் என்பதையும் வெளிப்படுத்துகின்றது. சரி, எப்படின்னு சொல்லி பார்ப்போம். என்னென்னலாம் மறைக்கப்பட்ட பகுதியை வெளியே கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா,
இயேசு கலிலேயா கடலை கடந்து மறுகரைக்கு சென்றார். அதற்கு திபேரியா கடல் என்ற பெயரும் உண்டு. கலிலேயா கடல் தான். கலிலேயா கடல், திபேரியா கடல், கெனசரேத்துன்னு சொல்லுவாங்க. இது மூணு ஒரே தான். எதற்காக இப்படி 3 விதமான பெயர்கள் என்றால், கிபி 22 ஏரோது அந்திப்பா என்ன செய்கிறார், திபேரிய ராயனை பிரியப்படுத்துவதற்காக அவருடைய பெயரிலே ஒரு நகரத்தை கட்டுகிறார். அதிலிருந்து அந்த பகுதி திபேரியா கடல் என்ற ஒரு பெயர் உருவானது. இப்போ சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங்ல நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மதுரையில மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம் இருந்துச்சு. அதை என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா, எம்ஜிஆர் 100ஆண்டு விழா கொண்டாடி எம்ஜிஆர் பேருந்து நிலையம் மாத்தினாங்க. ஆனாலும் மக்களுடைய பேர்ல இப்ப பஸ்ல டிக்கெட் எடுக்கிறதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, மாட்டுத்தாவணி கொடுங்க அப்படின்னு தான் கேட்கிறாங்க. அப்ப அன்று ஏரோது அந்திப்பா அரசியல் காரணத்திற்காக திபேரியா ராயன் பெயரிலே ஒரு நகரத்தை கட்டி திபேரியா கடல் என்ற ஒரு பெயரை கொண்டு வந்திருக்கிறார். இது ஒரு புறம் இருக்கிறது. ஆனாலும் மறைப்பதற்கு முயற்சி செய்தாலும் கலிலேயா கடல் என்ற பெயர் தான் வந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, இங்கு கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, யூதருடைய பாஸ்கா விழா அண்மையில் நிகழ இருந்தது என்று 4ஆம் திருமொழி கூறுகிறது. மற்ற நற்செய்தியிலே இல்லை. எதற்காக இந்த பாஸ்கா விழாவை போட்டிருக்கிறார்கள்? நமது ஆண்டவர் 3½ ஆண்டுகள் ஊழியம் செய்தார் என்பதற்கு இந்த யோவான் நற்செய்தி நூல் தான் நமக்கு சான்று பகிர்கிறது. எப்படி என்றால், ஆண்டவர் ஊழியத்துக்கு வந்த பிறகு, திருமுழுக்கு எடுத்து ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் 3 பாஸ்கா விழாவை சந்திக்கின்றார். யோவான் நற்செய்தி 2ஆம் பிரிவு 13வது வசனத்திலே முதல் பாஸ்கா, 6வது பிரிவு 4ஆம் வசனத்திலே 2ஆம் பாஸ்கா, 11ஆம் பிரிவு 55வது வசனத்திலே 3வது பாஸ்காவை சந்திக்கிறார். அப்ப இதனை வைத்து ஆண்டவர் 3½ ஆண்டுகள் ஊழியம் செய்தார் என்று சொல்லப்படுகிறது, நம்பப்படுகிறது. இது மட்டும் இல்ல, இந்த பாஸ்கா விழா வருது என்றாலே எல்லாரும் தன்னுடைய ஊர்ல இருந்து எருசலேமுடைய ஆலயத்திற்கு பயணம் செய்வார்கள். பாஸ்கா விழா வருதுனாலே எல்லாரும் கண்டிப்பா என்ன செய்யணும், அந்த எருசலேம் ஆலயத்துக்கு போயிட்டு அவங்க வழிபட்டுட்டு வருவாங்க, தொழுதுட்டு வருவாங்க. இது அவங்களுடைய சமய கடமையாக இருந்தது. அது மட்டுமல்ல, இதை குறித்து நான் இன்னும் விளக்கமா சொல்றேன். இந்த பாஸ்கா விழாவை பற்றியும் அவர்களுடைய அந்த எருசலேம் ஆலய பயணத்தை பற்றியும் நான் சொல்றேன். இப்ப மற்ற நற்செய்தியில் இல்லாத சில விஷயங்கள் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சிறுவன், யூதர்கள் பொதுவாக குழந்தைகளுக்கு, சிறார்களுக்கு மதிப்பு கொடுக்க மாட்டார்கள். சிறுவர்களை தாழ்வாக, கீழ்த்தரமாக தான் நினைப்பார்கள். பெண்களையும் சிறார்களையும் அப்படித்தான் ஒதுக்கி வைப்பார்கள். அதற்கு இந்த நற்செய்தியை சார்ந்து 5000 ஆண்கள் மட்டும்தான் இருக்கு, எத்தனை பெண்கள் குறிப்பிடப்படவில்லை. ஆனாலும் இந்த யோவான் நற்செய்தியாளர் இந்த சிறுவனை குறிப்பிட்டிருக்கிறார். ஒதுக்கப்பட்ட சிறுவனை கொண்டு வந்திருக்கிறார்கள், மறைக்கப்பட்ட சிறுவனை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறார். அவர்கள் கையிலே 200 தினாரியம் இருக்கிறது. 200 தினாரியம் என்பது 200 நாள் கூலி. ஒரு நாள் கூலி 1 தினாரியம். அப்ப 200 நாள் கூலி, 200 நாள் வேலை பார்த்து சம்பாதிக்கிற காசு உங்ககிட்ட இருக்கு. அதை விட அதிகமான மக்கள் இருக்கிறாங்க. அந்த காசுக்கு அப்ப வாங்கினாலும் கொடுக்க முடியாது. இந்த சின்ன பையன் தான் என்ன செய்யறான் அப்படின்னா, தான்கிட்ட இருக்கக்கூடிய அப்பத்தையும் மீனையும் கொண்டு வந்து கொடுக்கின்றான். இந்த சிறுவனுக்கு போடப்பட்ட கிரேக்க சொல் பாய்டரியான். பாய்டரியான் என்றால் 17 வயது இருக்கக்கூடிய சிறுவனாக இருக்கலாம் என்று சொல்கிறார்கள். செப்துவஜென்ட் விவிலியம் அறையிலே யோசேப்புக்கு பயன்படுத்தப்பட்ட சொல், 17 வயது யோசேப்புக்கு பயன்படுத்தப்பட்ட சொல் பாய்டரியான். 2 அரசர்கள் 4ஆம் பிரிவு 42, 43, 44 அங்கு உதவி செய்து அந்த வேலைக்காரருக்கு பயன்படுத்தப்பட்ட சொல்லும் பாய்டரியான், செப்துவஜென்ட் மொழிபெயர்ப்பிலே. அப்ப ஒரு 17 வயதுக்குட்பட்ட ஒரு சிறுவன் தான் வைத்திருந்த உணவை கொடுப்பதற்கு முன் வருகிறார். அது என்ன? வார்கோதுமை அப்பம், 2 மீன்கள். இந்த வார்கோதுமை அப்பம் அன்றைய நாட்களிலே சில நாள் ஒதுக்கப்பட்ட உணவு. ஏனென்றால் யூதர்களுடைய மிஸ்னா சட்டத்தின்படி பாவ மீறுதலுக்காக கொடுக்கப்பட வேண்டிய உணவு காணிக்கை, பரிகார காணிக்கையிலே இந்த வார்கோதுமை கொடுக்கப்பட வேண்டிய முக்கியமான காணிக்கை. அதனால இந்த வார்கோதுமையை சிலர் வெறுத்தார்கள். அது மட்டுமல்ல, மீன், அந்த 2 மீன்களுக்கு பயன்படுத்தப்பட்ட கிரேக்க சொல் என்னவென்றால் ஒப்சாரியான்.
ஒப்சாரியான் என்றால் காய்ந்த மீன்கள், ட்ரை ஃபிஷ், கருவாடுன்னு சொல்லலாம். நம்ம ஊர் பாசப்படி கருவாடு. ஃப்ரெஷ்ஷான மீனுக்கு உள்ள கிரேக்க சொல் இக்தூஸ். இங்கு பயன்படுத்தப்பட்ட கிரேக்க சொல் ஒப்சாரியான் என்றால் ட்ரை ஃபிஷ். ஒரு ஏழை வீட்டு பையன் பின்தங்கிய உணவை வைத்திருந்தவன் ட்ரை ஃபிஷ் கருவாடை கொண்டு வந்து அந்த பையன், இந்த பையன் தான், இந்த சிறுவன் தான் இந்த உணவை கொடுப்பதற்கு முன் வருகின்றான். நான் ஏற்கனவே சொன்னபடி பாஸ்கா விழா என்றால் எருசலேம் ஆலயத்தை நோக்கி பலர் புனித பயணம் செய்வார்கள். அந்த புனித பயணத்திலே வழியிலே உணவு கிடைக்காது என்பதற்காக அளவுக்கு அதிகமான உணவை கையில் எடுத்துக்கொண்டு செல்வார்கள். முந்திலாம் வெளியூர் பயணம் போறோன்னா நம்ம ஊர்ல புளிசோறு கட்டிட்டு போவாங்க. அந்த மாதிரி இவங்க அளவுக்கு அதிகமான உணவை கையில் எடுத்துட்டு போறாங்க. அங்க ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறாரு, சுத்தி மக்கள் கூட்டம் நிறைய இருக்குது. ஆனாலும் அளவுக்கு அதிகமான உணவை கையில வச்சிருந்தாலும் கொண்டு கொடுக்கிறதுக்கு மனசு யாருக்கிட்டையும் இல்லை. இந்த சிறுவன் மட்டுமே கொடுக்க முடியும். இவனுக்கு அவனுடைய தாயார் கற்றுக் கொடுத்திருக்க வேண்டும். நம்மிடம் இருப்பதை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று இவனுடைய தாயார் கண்டிப்பாக கற்றுக் கொடுத்திருக்க வேண்டும். இன்று நமது பிள்ளைகளுக்கு, நம்மிடம் இருக்கக்கூடிய சிறார்களுக்கு உணவு கொடுக்கும் போது, பெற்றோர்கள் சிறப்பான உணவு கொடுக்கும் போது நீ மட்டும் தனியா போய் சாப்பிடு, யாருக்கும் கொடுக்காதுன்னு சொல்றோம். எப்படிப்பட்ட விழுமியங்களை நாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறோம், சிந்தித்து பார்ப்போம். இங்கு இவனுடைய தாயார் தனக்குரிய உணவை நீ பகிர்ந்து கொடு என்று கற்றுக் கொடுத்ததால் இந்த பையன் ஆண்டவரிடம் அந்த உணவை கொடுக்கிறார். ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். அப்பமும் மீனும் பெருகுது. அது நிறைய பேர் சாப்பிட்டு மீதியானவற்றையும் சேர்த்து வைக்கிறார்கள். அநேகர் சாப்பிடுவதற்கு இந்த பையனுடைய உணவும் இந்த சிறுவனும் அநேகருடைய ஆசீர்வாதத்துக்கு காரணமாக இந்த சிறுவன் இருக்கிறான். பிரியமானவர்களே, நாம் நம்மிடம் உள்ளதை பகிர்ந்து கொடுப்பதற்கு முன் வருகிறோமா? நமது பிள்ளைகளுக்கு என்ன மாதிரி மதிப்பீடுகளை கற்றுக் கொடுக்கின்றோம்? இறையரசின் தகவல்களிலே பகிர்தல் என்பது முக்கியமான தகவல். இந்த பகிர்தலை நாம் கற்றுக் கொடுத்திருக்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். அது மட்டுமல்ல, ஆண்டவர் செய்த இந்த அற்புதத்தினாலே இவர் பெரிய இறைவாக்கினர் என்று சொல்லிவிட்டு அவரை அரசராக்குவதற்கு முயற்சி செய்தார்கள். ஆனாலும் அங்கிருந்து ஆண்டவர் விலகி சென்றார். ஆண்டவருடைய நோக்கம் இறையரசை உருவாக்க வேண்டும் என்பதை தவிர தன்னை அரசனாக ஆக்குவது அன்று. மறைக்கப்பட்டதை வெளிக்கொண்டு வந்த பகுதி, ஒதுக்கப்பட்ட சிறுவன், ஒதுக்கப்பட்ட உணவு, ஒதுக்கப்பட்ட சிறுவன், ஒதுக்கப்பட்ட உணவு, ஒதுக்கப்பட்ட இடம், மறைக்கப்பட்டவர்களை வெளிக்கொண்டு வந்த பகுதி இந்த நற்செய்தி. யோவான் 6வது பிரிவு. பிரியமானவர்கள், இறையரசின் முக்கியமான தகவான பங்குதல் நம்மிடம் இருக்கிறதா? சிறார்களுக்கு நல்ல மதிப்பீடுகளை நாம் கற்றுக் கொடுத்திருக்கிறோமா? ஆண்டவரை போலவே இறையரசை மட்டுமே கட்டுவதற்காக வந்தார். இறையரசை விரிவாக்குவதற்காகவே வந்தார். தன்னை அரசனாக மாற்ற முயலும் போதும் அதிலிருந்து விலகி சென்றார். நாம் ஆண்டவரை போன்று இறையரசை உருவாக்குவதற்கு நம்மை ஒப்படைப்போம். இறையரசின் மதிப்பீடுகளான பகிர்தல், நீதி, ஒப்புரவு, சமத்துவம், இதை நம் வாழ்வில் வெளிப்படுத்துவவர்களாக திகழுவோம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளின் மூலம் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.